அன்பினர்களே, நாம் நேற்று கடந்த 24 மணி நேரங்களுக்கு முன்பாக ஒரு செய்தி கொடுத்திருந்தோம் இல்லையா? துருக்கியில் இருந்து காசா நோக்கி வெளிக்கிட்ட சுமார் ஒரு 60 கப்பல்களில் 40 கப்பல்கள் மறைக்கப்பட்டு 300 பேர் சிறை பிடிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு செய்தி நாம் நேற்று வழங்கியிருந்தோம் இல்லையா? அந்த செய்தியில் இலங்கையை சேர்ந்த ஆர்வலர் சமீரா மஹாப்தீன் என்பவரும் பிடிபட்டிருக்கின்றார். தற்பொழுது அவர் இஸ்ரேலுடைய கடற்படையின் பிடியில் இருக்கின்றார். இப்பொழுது அவர் அங்கிருந்து கடத்தப்பட்டிருக்கின்றார். அதாவது குளோபல் ஸ்மூத் ஃப்ளோட்டிலா அல்லது காசா ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா போன்ற பயணங்களில் பங்கேற்றதற்காகவே அல்லது அதில் பயணம் செய்ததற்காகவே நேற்று அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் சர்வதேச கடல் எல்லையில். காசாவிற்கு உதவிப்படங்களை இஸ்ரேலிய ராணுவம் இடைமறுத்ததை தொடர்ந்து இலங்கை செயற்பாட்டாளர், அவர் ஒரு வைத்திய செயற்பாட்டாளர் சொல்லப்படுகின்ற சமீரா மெஹாப்தீன் காவலில் இருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. குளோபல் ஸ்மூத் புளோட்டிலாவின் அமைப்பாளர்களின் கூற்றுப்படி இலங்கை செயற்பாட்டாளர் சமீரா மெஹாப்தீன் பயணித்த கப்பலை சர்வதேச கடல் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் கடற்படை ராணுவம் இடைமறுத்ததை தொடர்ந்து அவர் இஸ்ரேலிய படைகளால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். 45 நாடுகளைச் சேர்ந்து 54 படகுகள் மற்றும் 400 பேருக்கும் அதிகமாக 400 பேருக்கும் மேற்பட்ட செயற்பாட்டாளர்களை கொண்ட ஒரு பெரிய சர்வதேச மனிதாபிமான முயற்சியின் ஒரு பகுதியாக மெஹாப்தீன் இருந்தார். முற்றுகையிடப்பட்ட பகுதிக்குள் உதவிகளை வழங்குவதற்காக இந்த படகு குழு வியாழக்கிழமை துருக்கியில் இருந்து தென்கிழக்கு நோக்கி காசாவை நோக்கி புறப்பட்டது. அமைப்பாளர்களின் கூற்றுப்படி இஸ்ரேலிய கடல் முற்றுகையின் கீழ் இருக்கும் காசாவிலிருந்து சுமார் 250 கடல் மைல் தொலைவில் இஸ்ரேலிய கமாண்டோக்கள் இந்த படகு குழுவில் ஏறினர். இதை குளோபல் ஸ்மூத் ஃப்ளோட்டிலா மற்றொரு சட்டவிரோத ஆழ்கடல் ஆக்கிரமிப்பு என்று குறிப்பிட்டிருக்கின்றது. சைப்ரஸில் திங்கட்கிழமை காலை 10:30 மணிக்கு சற்று பிறகு அந்த அமைப்பின் இணையதளத்தில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்ட காணொளியில் ஒரு தாக்குதல் படகில் இருந்த கடற்படை கமாண்டோக்கள் ஒரு பாய்மர படகை நோக்கி பயணிகள் கைகளை உயர்த்தியதும் அதில் ஏறுவது காட்டப்பட்டது. இந்த தாக்குதலின் போது ராணுவ கப்பல்கள் தங்கள் கப்பல் படகை வழிமறிப்பதாகவும் கப்பலில் பட்ட பகலில் தங்கள் படகுகளில் முதலாவதாக படைகள் ஏறுவதாகவும் அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். தங்கள் சட்டபூர்வமான வன்முறையற்ற மனிதாபிமான பணிக்கு பாதுகாப்பான வழியை அவர்கள் கோரியதோடு காசா மீதான இஸ்ரேலின் முற்றுகையை தக்க வைக்கும் நோக்கம் கொண்ட இந்த கடற்கொள்ளையை செயல்களை உடனடியாக தடுத்து நிறுத்த அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரியிருக்கின்றார்கள். திங்கட்கிழமை பிற்பகலுக்குள் இஸ்ரேலிய படைகள் அந்த கப்பல் படையை சேர்ந்த 16 படகுகளை வழிமறித்ததாகவும் அமைப்பாளர்கள் அறிவித்தனர். தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த நடவடிக்கைகளில் இஸ்ரேலிய படைகள் 30க்கும் மேற்பட்ட படகுகளை வழிமறித்தனர். சுமார் 20க்கும் மேற்பட்ட துருக்கிய நாட்டினர் உட்பட மலேசியா மற்றும் நெதர்லாந்து, இத்தாலி போன்ற இலங்கையைச் சேர்ந்த சமீரா உட்பட 250க்கும் மேற்பட்ட ஆர்வலர்களை இஸ்ரேலிய ராணுவம் கைது செய்திருக்கின்றது. சமீபத்தில் இந்த கப்பல் படை சந்திக்கும் 2வது பெரிய இடையூறு இதுவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த மாதம் கிரீட் தீவுக்கு அருகே இதே கப்பல் படையை சேர்ந்த 22 படகுகளை இஸ்ரேலிய படைகள் வழிமறித்திருந்தன. அந்த முந்தைய சம்பவத்தின் போது 181 ஆர்வலர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர். பரவலான சர்வதேச கண்டனங்களை தொடர்ந்து அவர்களில் பெரும்பாலானோர் மறுநாள் கிரேக்க தீவில் விடுவிக்கப்பட்டாலும் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஜைப் அபு ஹெசத் மற்றும் பிரேசில் நாட்டை சேர்ந்த தியாகோ அவிலா ஆகியோர் விசாரணைக்காக இஸ்ரேலுக்கு திரும்ப அழைத்து செல்லப்பட்டு 10 நாட்கள் காவலில் வைக்கப்பட்ட பின்னர் நாடு கடத்தப்பட்டனர். இந்த விடுவிப்புகளை தொடர்ந்து மீதமுள்ள படகுகள் துருக்கியின் மர்மாரிஸ் துறைமுகத்திற்கு சென்றன. அங்கு கடந்த வியாழக்கிழமை 460க்கும் மேற்பட்ட ஆர்வலர்கள் 45 படகுகளுடன் புறப்பட்ட நிலையில் இந்த கைதும் நடைபெற்றிருக்கின்றது. சமீரா மெஹாப்தீன் இந்த கப்பல் குழுவில் இலங்கை நாட்டை சேர்ந்த சமீரா மெஹாப்தீன் என்ற ஆர்வலரும் பயணித்தார். அவர் மருத்துவ உதவியாளராக இந்த பயணத்தில் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலிய படைகளால் கப்பல் குழு இடைமறிக்கப்பட்டதை தொடர்ந்து அதில் இருந்த பலர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் சமீரா மெஹாப்தீனும் அதில் அடங்குவார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இந்த செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் தற்போது வெளியிட்டு வருகிறது. இவரை மீட்பதற்கான நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் எடுத்து வருவதாக இலங்கையின் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர்
விஜிதஹேர தெரிவித்துள்ளார். இதற்கான ராஜதந்திர மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் இலங்கையில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்தின் ஊடாக தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இதே வேளையில் சமீராவை விடுவிக்க கோரி கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடைபெற்றிருக்கின்றது. சமீராவை உடனடியாக விடுவிக்க கோரி கொழும்பில் உள்ள வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சகத்திற்கு முன்பாக போராட்டங்களும் ஆதரவு கோரும் நடவடிக்கைகளும் நேற்று அரங்கேறி இருக்கின்றது. பொதுமக்களாலும் பல்வேறு அமைப்புகளாலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கை அரசு அவரை பாதுகாப்பாக திருப்பி அழைத்து வர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தற்போதைய செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. குளோபல் ஸ்மூத் ஃப்ளோட்டிலா இது காசாவில் உள்ள சுமார் 2 மில்லியன் மக்களுக்கு, குறிப்பாக 1 மில்லியனுக்கும் அதிகமான குழந்தைகளுக்கு தேவையான மருத்துவ பொருட்கள், பால்மா மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு சர்வதேச மனிதாபிமான பயணமாகும். இதில் 50க்கும் மேற்பட்ட கப்பல்கள் பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இக்கப்பல் குழு துருக்கியிலிருந்து புறப்பட்டு சென்ற போது இஸ்ரேலிய படைகள் சர்வதேச கடல் பகுதியில், கிரேக்க கடல் பகுதிக்கு அருகில் காசாவிலிருந்து சுமார் 600 மைல் தொலைவில் கப்பல்களை இடைமறித்தன. இந்த மனிதாபிமான பயணத்தில் பங்கேற்றவர்களின் இஸ்ரேலிய படைகள் வன்முறையை பிரயோகித்ததாகவும், காட்டுமிராண்டித்தனத்தை செய்ததாகவும், கடத்தப்பட்டதாகவும் உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. முன்னர் இதே போன்ற பயணங்களில் ஈடுபட்ட ஆர்வலர்கள் சித்திரவதைக்கும் உள்ளானதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இலங்கை ஆர்வலர் சமீரா மெஹப்தீனின் பாதுகாப்பு குறித்து சிவில் சமூக குழுக்கள், அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் ஆர்வலர்கள் பெரும் கவலையை தெரிவித்துள்ளனர். இவரை பாதுகாப்பாக மீட்டெடுப்பதற்கு இலங்கை அரசாங்கம் ராஜதந்திர ரீதியான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். இதேவேளை கொழும்பில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்தின் ஊடாக ஒரு நகர்வு நடைபெற்று வருவதாகவும் பிந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. பார்ப்போம், தொடர்ந்து வருகின்ற செய்திகளில் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.